ஹைதராபாத்தில் பிளேகுன்ற மிகப்பெரிய நோய் வந்து போனதற்கு அடையாளமா 1591 வருஷத்துல கட்டப்பட்டது தான் இந்த சார்மினார். 2012 இந்த நினைவு சின்னம் வேர்ல்டு மேப்ல இடம்பெற்றிருக்கு. சார்மினார் அப்படின்னா 4 மினாரங்கள் கொண்ட பள்ளின்னு அர்த்தம். குதுப் ஷாஹி ராஜவம்சத்தோட சுல்தான் முகமது ஷாஹி குதுப் ஷா தான் இந்த நினைவு சின்னத்தை கட்டி எழுப்பினாரு. சுல்தான் தன்னோட தலைநகர கோல்கொண்டாலிருந்து ஹைதராபாத்துக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் சார்மினாரை கட்டுற பணி ஆரம்பமாச்சு. சார்மினார்ல இருக்கிற 4 மினாரல்கள் எதை எடுத்து காட்டுதுன்னா, இஸ்லாம்ல இருக்கிற 4 கலிஃபாவை தான். கிரானைட், சுண்ணாம்பு கற்கள், கருங்கற்களால தான் இந்த சார்மினாரை கட்டி எழுப்பியிருக்காங்க. சார்மினாரோட ஒவ்வொரு பகுதிக்கும் 20 மீட்டர் நீளம் இருக்கும். மினாரங்கள் 48.7 மீட்டர் அளவு உயரம் இருக்கும். மினாரங்களுக்குள்ள 149 படிகள் இருக்கும். ஹைதராபாத்ல நகரத்தோட நடுப்பகுதியில் பெர்ஷியன் கட்டுமான பணியோட மெத்தடை யூஸ் பண்ணி தான் சார்மினார்ன்ற இந்த அதிசய நினைவு சின்னத்தை உருவாக்கியிருக்காங்க. 2012 ஜனவரியில சார்மினார் வேர்ல்டு மேப்ல இடம் பிடிச்சது. போட்டோகிராஃபரான டி ரவீந்தர் ரெட்டி எடுத்த போட்டோ தான் வேர்ல்டு மேப்ல இடம் பிடிச்சிருக்கு. உலகம் முழுக்கல இருந்து நிறைய டிராவலர்ஸ் அண்ட் டூரிஸ்ட் இந்த சார்மினாரோட அழகை ரசிக்கிறதுக்காக வராங்க. பழமையான கட்டுமான பணிகளோட அதிசயங்களை வெளிப்படுத்தும் சார்மினார் பார்க்கறவங்களோட கண்ணை கவருன்றதுல சந்தேகமே இல்லை. தென்னிந்தியாவோட மத்திய கால ராஜவம்சமா இருந்த குதுப் ஷாஹி சுல்தான்களோட ராஜ்யமா இருந்தது இந்த கோல்கொண்டா கோட்டை. தெலுங்கானால இருக்கிற ஹைதராபாத் ஜில்லால தான் இந்த கோட்டையானது அமைஞ்சிருக்கு. தற்காப்போட ஒரு பகுதியா காகதிய ராஜவம்சம் தான் கோல்கொண்டா கோட்டையை உருவாக்குனாங்க. 20 மீட்டர் உயரம் உள்ள ஒரு கிரானைட் குன்றுல தான் இந்த கோட்டையை வடிவமைச்சிருக்காங்க. ராணி ருத்ரமா தேவியும் அவங்களுக்கு பின்னால வந்த பிரதாப ருத்ராவும் இந்த கோட்டையில மறுசீரமைப்பு பணியை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கோல்கொண்டாவை தலைநகரமாக்கி ஹைதராபாத்தை ஆட்சி செஞ்ச குதுப் ஷாஹி ராஜவம்சம் தான் மண் கோட்டைக்கு இன்னைக்கு நாம பார்க்கிற வடிவத்தை கொடுத்தாங்க. ஹாஃப் சர்க்கிள் முறையில் அமைஞ்சிருக்கிற கொத்தளங்களுக்கு நடுவுல பீரங்கிகளை நிலைநிறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8 கேட்வேக்கள், 4 ட்ரோ பிரிட்ஜுகள், ஏராளமானவங்க தங்கறதுக்கான இடமும் ஹாலும் அமைக்கப்பட்டிருக்கு. கோயில்களும் மேகசின் பள்ளிகளும் அடங்கின இந்த 10 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கிற இந்த 4 வித்தியாசமான கோட்டைகள் தான் கோல்கொண்டால நிலை கொண்டிருக்கு. கிழக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கோட்டையோட முக்கியமான வாசல் தான் பால ஹிசார் கேட். இதுல ஸ்க்ரால் ஒர்க்குகளால அலங்கரிக்கப்பட்ட அழகான அலங்காரமான கமானம் இருக்கு. தர்பார் ஹால்ல இருந்து போறதுக்கு ஒரு ரகசிய சுரங்கம் குன்றின் தாழ்வாரத்தில் இருக்கிற ஒரு அரண்மனைக்கு போறதா சொல்லப்படுது. கோட்டைக்குள்ள குதுப் ஷாஹிப் ராஜாக்களோட கல்லறைகளை பார்க்க முடியுது. இஸ்லாமிய விதிமுறைகளின் படிதான் இந்த கல்லறைகளை அமைச்சிருக்காங்க. கோல்கொண்டா கோட்டையை சுத்தி அழகழகான பூந்தோட்டங்களையும் ஏராளமான கட்டுமான பணிகளாலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. கோல்கொண்டா கோட்டையோட வெளிப்பக்கத்துல 2 வித்தியாசமான பெவிலியன்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது முழுக்க முழுக்க பாறைகளை கொண்டுதான் அமைக்கப்பட்டிருக்கு. கோல்கொண்டா கோட்டைக்கு மேல இருக்கிற ராஜாவோட தர்பார்ல இருந்து பார்க்கறதுக்கு வசதியா கோட்டைக்குள்ள ஒரு கலாமந்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. கூடவே அதிசயமான கமானங்கள், அஷ்லத்தானா, தாராமதி மஸ்ஜித், ராம்தாஸ் பந்திகானா, ஒட்டகத்தோட தொழுவோ, தனிப்பட்ட அறைகள், மார்ச்சோரி பாத், நாகினா பாத், தர்பார் ஹால், அம்பர்கானா, இந்த மாதிரி கோட்டைக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்க முடியுது. கோல்கொண்டாக்குள்ள இன்னும் பார்க்கறதுக்கு ஏராளமான காட்சிகள் நிறைஞ்சிருக்கு. பழமையும் பாரம்பரியமான இங்க இருக்கிற காட்சிகள் இன்னும் பல வருஷங்களுக்கு நம்ம மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்குன்றத உறுதியா சொல்ல முடியும். பெங்களூர் ஹைவேல மர்ஸ் ஹாலம் டேங்க் ஆர்டிபிஷியல் டேங்குக்கு பக்கத்துல தான் ரொம்ப பிரபலமான நெஹ்ரு ஜுவாலஜிக்கல் பார்க் அமைஞ்சிருக்கு. ஹைதராபாத் நகரத்துல 3 கண்ணை கவர்ற முக்கியமான இடங்கள்ல ஒண்ணுதான் 350 ஏக்கர்ல பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த மிருக காட்சி சாலை.
நேரு ஜுவாலஜிக்கல் பார்க்கோட உருவாக்கம் 1989 அக்டோபர் 26 அன்னைக்கு ஆரம்பமாச்சு. 1963 அக்டோபர் 6 கட்டுமானங்கள் முடிவடைஞ்சு பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுச்சு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அரசாங்கமும் சேர்ந்து தான் இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவோட பேர்ல இருக்கிற இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்கை நடத்துறாங்க. இந்திய காண்டாமிருகம், ஏசியாட்டிக் லயன், பெங்கால் டைகர், பேந்தர், அப்புறம் யானை, மெல்லிய லோரிஸ், பைத்தன்ஸ், மேன் ஆண்டலாக்னு வெவ்வேறு வகையான விலங்குகளும் நூற்றுக்கணக்கான பறவை இனங்களையும் ஊர்வனங்களையும் இந்த மிருக காட்சி சாலையில பார்க்க முடியும். ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு இந்த பார்க்கில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நாக்சர்னல் அனிமல் ஹவுஸ், ஃபிஷ் அக்வாரியம், பட்டர்ஃப்ளை பார்க், ஜுராசிக் பார்க், சில்ட்ரன்ஸ் பார்க், மியூசியம், அட்வென்ச்சரல் சஃபாரி ரைடுன்னு நாம இங்க பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பறவைகளையும் விலங்குகளையும் அப்புறம் இயற்கை அழகுகளையும் கண்டு ரசிக்க பக்ன்ற பேர் கொண்ட பேட்டரியால இயங்குற வண்டிகளும் இங்க இருக்கு. ரொம்ப தூரம் நடக்க முடியாதவங்களுக்கு இந்த பக்கி ரைட் ரொம்பவே உதவியா இருக்கும். குழந்தைகளோட இந்த இடத்த சுத்தி பார்க்க விரும்புனீங்கன்னா ஜூல இருக்கிற முக்கியமான ஸ்பாட் வழியாவும் நிக்காம போற உங்க ஜாலி ரைடை என்ஜாய் பண்ண டாய் மினி ட்ரெயினும் இங்க இருக்கிற சிறப்பான அம்சங்கள்ல ஒண்ணு. அழியிற தருவாயில இருக்கிற விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாக்க ஏராளமான இயற்கை சூழ்நிலைகளை இந்த பார்க்ல உருவாக்கியிருக்காங்க. வாயிலா பிராணிகளுக்கு ஏற்ற இடமா இந்த அற்புதமான ஜுவாலஜிக்கல் பார்க் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் உலக புகழ் பெற்றதா இருக்கிறத நினைச்சு இந்தியர்களான நம்ம எல்லாரும் பெருமை கொள்ளலாம். முசி நதியோட தெற்கு பக்க கரையில இருக்கிற தாருல் ஷிபைல அமைஞ்சிருக்கிற மியூசியம் தான் இந்த சலார் ஜங் மியூசியம். இந்தியாவில் இருக்கிற முக்கியமான மியூசியம்ல இதுவும் ஒன்று. உண்மையிலேயே இது சலார் ஜங் குடும்பத்தோட ஒரு பர்சனல் ஆர்ட் கேலரியா இருந்துச்சு. இங்க இருந்த எல்லா விஷயங்களும் 3ஆம் சலார் ஜங் இறந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம நாட்டுக்காக விட்டு கொடுத்துட்டாங்க. 1951 டிசம்பர் 14 தான் மியூசியமோட திறப்பு விழா நடந்துச்சு. ஜப்பான், சைனா, பர்மா, நேபாள், இந்தியா, பெர்ஷியா, ஈஜிப்ட், யூரோப், அப்புறம் வெஸ்டர்ன் அமெரிக்கால இருந்து கொண்டு வந்த சிற்பங்கள், அப்புறம் பெயிண்டிங்ஸ், சிலைகள், ஆடைகள், கையால் எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், செராமிக், மெட்டாலிக், ஆர்கிஃபேக்சரல், கார்பெட்ஸ், கடிகாரங்கள், ஃபர்னிச்சர்கள், இந்த மாதிரியான விஷயங்களோட கலெக்ஷனே இங்க நிறைஞ்சிருக்கு. உலகத்தில் இருக்கிற ரொம்ப பெரிய மியூசியம்ல ஒண்ணுதான் இந்த சலார் ஜங் மியூசியம். ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கிற 3 கட்டிடங்கள்ல 2 ஃப்ளோர்கள்ல 38 ஆர்ட் கேலரிஸ் இருக்கு. ஈஸ்டர்ன் பிளாக்ஸ், வெஸ்டர்ன் பிளாக்ஸ், இந்தியன் பிளாக்ஸ், இதுக்கு இந்த பேர் தான் வழங்கப்பட்டிருக்கு. கேலரிகள்ல அதிக அளவு மியூசியத்தில் இருக்கிறது நம்மளோட இந்தியன் சென்ட்ரல் பிளாக்ல தான். மியூசியமோட வெஸ்டர்ன் பிளாக்ல 7 கேலரிகளும், ஈஸ்டர்ன் பிளாக்ல 4 கேலரிஸும் இருக்கு. சலார் ஜங்கோட மிகப்பெரிய சிறப்பம்சம் எதுனா அது இங்க இருக்கிற லைப்ரரி தான். அபூர்வமான சில புத்தகங்களோட கலெக்ஷன்ஸ் இந்த லைப்ரரியில இருக்கு. 8000க்கும் அதிகமான கையால எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 60,000 பிரிண்டட் செய்யப்பட்ட புக்ஸும் இருக்கு. இந்த லைப்ரரி உலக புகழ்பெற்ற லைப்ரரிகள்ல ஒண்ணு. இந்தியன் பிளாக்ல ஜஹாங்கீர், நூர்ஜஹான், ஷாஜஹான் இவங்கெல்லாம் யூஸ் பண்ண ஸ்வார்ட்ஸை வச்சிருக்காங்க. கூடவே அவுரங்கசீப், திப்பு சுல்தான், முகமது ஷா, பகதூர் ஷா, அபுல் ஹசிம் குத்துப் ஷா இவங்கெல்லாம் பயன்படுத்தின ஆயுதங்களும் இங்க இருக்கு. முகல், ராஜஸ்தானி, தஞ்சாவூர், டெக்கான் இந்த ஸ்கூல்ஸோட இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங்ஸும் காந்தாரா, சோழ காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்திய சிற்பங்களையும் கேலரியில வச்சிருக்காங்க. அறிவு அப்புறம் அற்புதங்களோட சங்கமம் தான் சலார் ஜங் மியூசியம். இங்க நம்ம பார்க்கிற ஒவ்வொரு காட்சிகளும் சரித்திரங்கள். இந்த சரித்திர காட்சிகள் நம்ம எல்லாரையும் அதிசய வைக்கின்றத உறுதியா சொல்லலாம். சௌமஹாலா அரண்மனை, அதாவது சௌமஹாலா, இது உருது பாஷையில 4 அரண்மனைகள்னு அர்த்தம். இது அழகான அரண்மனை பிரகாரம். அப்சல் மஹல், மஹ்தா மஹல், சையத் மஹல், அஸ்தாப் மஹல்,
இந்த மாதிரி 4 அரண்மனைகள் இங்க அமைஞ்சிருக்கு. நியோ கிளாசிக்கல் ஸ்டைல்ல அமைஞ்சிருக்கிற சௌமஹலா அரண்மனை. ஹசப் ஜாகிர் ராஜவம்சத்தோட சாம்ராஜ்யம் தான் நிசாம் சலாபாத் ஜங் நிர்மாணிச்ச இந்த அரண்மனை. ஹைதராபாத் நிசாம்கள் அவங்களோட சமஸ்தானத்தை ஆட்சி செஞ்சப்போ அவங்களோட அபிஷியல் ரெசிடென்சியா இந்த இடம் இருந்தது. பழங்கால பொக்கிஷங்களை பாதுகாக்கிற யுனெஸ்கோ ஏசியா பசிபிக் மெரிட் அங்கீகாரம் 2010 மார்ச் 15 சௌமஹலா அரண்மனைக்கு கிடைச்சிருக்கு. 18ஆம் நூற்றாண்டோட கடைசி காலகட்டத்தில் தான் அரண்மனையோட கட்டுமான பணியை ஆரம்பிச்சது. ஏராளமான வாஸ்து விதிமுறைகளோட சங்கமத்தை நாம இங்க கண்குளிர பார்த்து ரசிக்கலாம். அரண்மனையோட 2 முற்றங்களும் விசாலமான தர்பார் ஹாலும் அப்புறம் நீர்நிலைகள் பூந்தோட்டங்கள்னு இங்க பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட காட்சிகள் இருக்கு. பெரிய பெரிய தூண்கள் நிறைஞ்ச தர்பார் ஹால்ல தக்ஸ் இ நிஷான், அதாவது ராஜவம்சத்தோட சிம்ஹாசனம் நிலை கொண்டிருக்கிற சுத்தமான மார்பிள் பிளாட்ஃபார்ம் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. இங்க தான் நிசாமுவேலோட தர்பாரும் மற்ற மத ரீதியான நிகழ்ச்சிகளும் சடங்கும் சம்பிரதாயமும் நடந்துகிட்டு இருந்தது. பாரம்பரியத்தோட ஒரு பகுதியா நிசாம் ராஜாக்கள் பயன்படுத்தின ரோல்ஸ் ராயல்ஸ் முதற்கொண்டு நிறைய கார் வகைகள் இங்கே இருக்கிறது. அரண்மனை வளாகத்திற்குள் இதெல்லாம் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆடம்பரமும் ராஜபோகமும் கம்பீரமும் நிறைந்திருக்கிற அழகு நிறைந்த சௌமஹலா பேலஸ். இது பார்வையாளர்களோட மனசையும் கண்களையும் நிறைய வைக்கும். ஹைதராபாத் விஜயவாடால அமைஞ்சிருக்கிற ராமோஜி பிலிம் சிட்டி ஒரு அழகான டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. நகரத்துக்குள்ள ஒரு நகரம்னு பாராட்டப்படுற ராமோஜி ராவ் பிலிம் சிட்டி அழகும் அற்புதமும் கலந்த ஒரு பொக்கிஷன்னே சொல்லலாம். இது பார்வையாளர்களை மெய் மறக்க வைக்குது. ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியோட மற்ற சிறப்பம்சங்களை இந்த வீடியோல உட்படுத்த முடியல. ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியோட மற்ற சிறப்பம்சங்களை வெளிப்படுத்தக்கூடிய வீடியோக்களை உங்களுக்காக சீக்கிரமே வெளியிட போறோம். அந்த வீடியோவுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதை கண்டிப்பா பார்த்து ரசிங்க.